பரசுராமனை பெற்றவாளா நாட்டு எல்லையில பரசுராமனை பெற்றவாளா என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் என் அண்ணனை சந்தித்தால் இதற்கு உபாயம் கிடைக்கும். செல்லுகின்றேன், என் அண்ணனை சந்திக்கின்றேன். அண்ணா கமலக்கண்ணா, வணக்கம். இந்த வைகுந்த வாசத்தில் லட்சுமி சமேதனன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் எம்பெருமான் வந்திருக்கின்றேன். என்ன இது? என் தங்கையின் குரலோசை கேட்கின்றது. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
அடைக்கலம் அளித்தாராய் கல்பாராய் அருள் புரிவிகள் நாதாம் கல்பாராய் அடைக்கலம் அளித்தாராய் கண்ணா கண்ணா அண்ணா பகவானே, எம்பெருமானே, நாராயணா, கோவிந்தா, பாண்டவர் தூதா, பச்சனரமேடி அண்ணா, இந்த பாவியை பாருண்ணா. உன் தங்கை சக்கி மனதார வாழ்த்துங்கள் அண்ணா. தங்கா நலம் தானா? என்னம்மா, என்ன ஆகிற்று? கேட்பது நியாயம் தானா? என்னம்மா? நான் எந்த நிலையில் இருக்கின்றேன், நான் படும் வேதனை என்ன, என் நிலைமை என்னவென்று தெரிந்தும் தெரியாத போல் கேட்கின்ற கேள்வி நியாயமா, நீதியா, தங்கா தர்மம்தானா? தங்கா அண்ணா. உனக்கு நடந்த அனைத்து குறைகளையும் அறிந்தவன், தெரிந்தவன், புரிந்தவன். எனக்கு புரியும். ஏனென்றால் நான் உன்னுடைய அண்ணன். உண்மை. இந்நாட்டு மக்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? ஆமாங்க. உன்னுடைய நாவினாலே உரைத்தால் தானே அம்மா. விளக்கமாக சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்வார். உண்மைதான். சொல்லுகிறேன் அண்ணா. அண்ணா, ஒரு நிதானத்திலே பதிகமாக நானும் என்னுடைய கணவர் கைலாயத்திலே இருந்தோம். கைலாயத்தில் இருக்கும் பொழுது பூலோகத்திலே ஒரு வல்லாளகண்டன் என்ற ஓர் அரக்கன் என் கணவரை கோரி தவம் இருந்தான். தவம் இருந்தவன் என் கணவரை கோரி மட்டுமே தவம் இருந்தான். என்னை வணங்க மறுத்து விட்டான். ஏன், எதற்காக? பெண்ணென்றால் கேவலம், பெண்ணென்றால் ஏளனமாக போய்விட்டது. என்னை வணங்க மறுத்து விட்டான். என் கணவரோ என் பக்தன் என்னை கோரி தவம் இருக்கின்றான், என் பக்தனுக்கு சென்று காட்சி கொடுக்க வேண்டும் என்று அழைத்தார். நான் மறுத்தேன். ஏன், எதற்காக? அரக்கர்களுக்கு வரம் கொடுப்பது, அதனால் ஏற்படும் துன்பத்தை அனுபவிப்பது, இதனுடன் தாங்கிக் கொண்டேன். இதற்கு பிறகு உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது என்று எடுத்துரைத்தேன். ஆனால் என் கணவரோ என் வார்த்தையை மறுத்து சென்றால் பூலோகம். அரக்கனுக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தவர் என்ன வரத்தை கேட்டான் தெரியுமா? அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் திருமணம் நடந்து பல ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. பல ஆண்டு காலம் உருண்டோடிய மழை செல்வம் என்பதே கிடையாது. குழந்தையை இல்லாத இருக்கின்ற எனக்கு குழந்தை பெற வேண்டும் என்று வரத்தை கேட்டான். யாராக குழந்தை பிறக்க வேண்டும் என்று வரத்தை வாங்கும் முன்பதற்காகவே சத்தியம் வாங்கிக் கொண்டான். சத்தியத்தை மீற அவள் என் கணவரோ அரக்கன் சொன்னபடி நீதான் எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை கேட்டான். அரக்கன் கேட்டபடியாகவே என் கணவரும் கொடுத்து விட்டார். வரத்தை கொடுத்து என் கணவர் எங்கிருக்கின்றார் தெரியுமா? பூலோகத்திலே வல்லாள கண்ணன் மனைவி நிசாசனி வயிற்றில் குழந்தையாக தவழ்கின்றார். அவர் குழந்தையாக தவழ்கின்ற நேரத்திலே என் கணவர் அரக்கன் மனைவி வயிற்றிலே குழந்தையாக பிறந்தாள். என் கணவரும் அரக்கனாக மாறிவிடுவார். உலகத்தை மீட்க முடியாது, உலகம் அழிந்துவிடும். என் கணவரை என்னால் மீட்க முடியாது. ஆண்டியாக இருந்தால் என்ன, அரசராக இருந்தால் சட்டமானது ஒன்று. குடிகாரனாக இருப்பான், கூத்து கல்வனாக இருப்பான். அவன் 1000 தவறே செய்தாலும் என் கணவர் தவறே செய்யவில்லை என்று எடுத்துரைப்பார்கள் பெண்களாகப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த பெண்ணாவது தன்னுடைய கணவரை விட்டு கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாள். அப்படி இருக்கும் பொழுது என் கணவரை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? அண்ணா, என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும். நிசாசினி வயிற்று குழந்தையாக பிறக்க கூடாதவர். பிறந்தால் உலகத்தை மீட்க முடியாது, என் கணவரையும் மீட்க முடியாது. அண்ணா, இந்த தங்கைக்கு என இருப்பவர் நீங்கள் மட்டும்தான். ஆபத்தாண்டவனாக விலகக்கூடிய நீங்கள் தான் என் வாழ்க்கையை மலரச் செய்ய வேண்டும். என் கணவரோடு நீங்கள் தான் நான் சேர்த்து வைக்க வேண்டும். நான் வாழ வழிதான் நான் செய்ய வேண்டும். தங்கா, கவலைப்படாதே. என் மைத்துனருக்கு இதே வேலையாக போய்விட்டது. ஆமாண்ணா. ஆனால் ஒன்று, அண்ணா, நான் சொல்வதை கேள். சொல்லுங்கள் அண்ணா. உன் கணவர் யார் என்று எவர் என்று தெரியாமல் வரத்தை அளிப்பது உண்மை. அந்த வரத்தினால் பல சிக்கலில் மாட்டிக்கொள்வது. அதனாலதான் நீ என்னிடம் வந்து புலம்புகிறாய். ஆமாண்ணா. உன் கணவரை நான் மீட்டெடுப்பது. அந்த சிக்கலால் தானண்ணா இந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இதே ஒரு கடமையாக போய்விட்டது. வேறு வழி இல்லை. என்னுடைய பிழைப்பு, என்னுடைய அவதாரம் அது அண்ணா. யாரால் மாற்ற முடியும்? கவலை கொள்ளாதே. ஆகட்டும்ண்ணா. இதற்கு ஒரு மார்க்கம் இருக்கின்றது. மார்க்கமா? நீங்கள் சொல்லும் வார்த்தையை கொன்று புரியவில்லை அண்ணா. சற்று என் பக்கத்தில் வா. உன் செவியினால் நான் உரைக்கின்றேன். அப்படியா? சொல்லுங்க. இதுவரையிலும் உன் கணவரை நான் தான் மீட்டேன். ஆனால் இப்பொழுது நீதான் மீட்க வேண்டும் என்று காதோடு ரகசியத்தை சொல்லிவிட்டாய் அண்ணா. உண்மைதான். விடமாட்டேன் அண்ணா. என் கணவரை மீட்பதற்கு இதுதான் வழி என்றால் எப்பேற்பட்ட அவதாரத்தை எடுப்பதற்கும் காத்திருக்கின்றேன் அண்ணா.
இந்த அவதாரத்தை எடுத்தால் தான் என் கணவரை மீட்க முடியும் என்றால் செல்லுகின்றேன். நீங்கள் சொன்ன அவதாரத்தை சற்று நேரத்தில் எடுத்து வருகிறேன். சற்று வருகிறேன். அப்படியே ஆகட்டும்.